யூடியூப்லேயே ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க, தவுசுக்குட்டி பிரியாணி தவுசுக்குட்டி பிரியாணின்ட்டு. சரி அப்படி என்னடாண்டா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணலான்ட்டு கிளம்பிட்டேன். பார்த்தா டான்ஜே சொல்கிறாரு, அண்ணா நகர் வெஸ்ட்டு இதாண்டா, இந்த கடை தாண்டா பெஸ்ட்டு அப்படின்றாரு. சரி என்ன தாண்டா பெஸ்ட்டாக பண்ணுறீங்க, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னதான் சொல்கிறாருன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு சரியான சிரிப்பு. போய் சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்றத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பி போயிடாதீங்க. அப்புறம் ஒரு அக்கா தம்பி வேற குழந்தை கூட சாப்பிடலாம் இந்த பிரியாணி, அந்த அளவுக்கு சின்ன கப்புள்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே என்னதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா பிரியாணி வாங்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் போல இருக்கு. நிற்கிற கூட்டத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆகும் போல இருக்கு. எப்பா அண்ணா நகர் வெஸ்ட்டு நீங்கள் பெஸ்ட்டு, நான் கிளம்புறேன்டா ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு அடுத்த நாளுக்கு கிளம்பி வந்து பார்க்கலாம். திங்கக்கிழமை எப்படி இருக்குது, சாப்பிட்டு ஜாலியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி திங்கக்கிழமை வந்து கேட்டேன், மட்டன் இருக்கா, இல்லை. சிக்கன் 65 இருக்கா, இல்லை. அப்போ என்னதானே இருக்குது, சிக்கன் பிரியாணி தான் தம்பி இருக்குது அப்படின்னாரு. சரி கொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு எவ்வளோ நேன்னு கேட்டேன். தம்பி 150 ரூபா பண்ணார். என்னது 150 ரூபாவா? சரி நான் ஓகே நான் கொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னண்ணா பிரியாணி குழந்தைக்கு தர மாதிரி கொஞ்சோண்டு தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு தான் நினச்சேன். பட்டு என் மனசு கேட்கல. சரின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. ஜஸ்ட் அந்த சைடு போனால் ட்ரை பண்ணலாம், ரேட்டு கம்மியான்றதால வாங்குறாங்க எல்லாரும். ஆனால் அஜினமோட கலர் கிடையாது. ஆனால் ஒரு பிரியாணி சாப்பிட்டா பத்துமான்னு கேட்டிங்கன்னா எனக்கே பத்தலை, உங்களுக்கு பத்துமான்றதை நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். அண்ணா நகரில் வெஸ்ட்டு இந்த பிரியாணி ரொம்ப ஒஸ்ட்டு. பாய் கைஸ், என்னோட ஓன் ரிவ்யூ. ஜஸ்ட் அந்த சைடு போனால் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஹைப்லாம் கிடையாது. கூட்டமாக இருக்குன்னு போய் நின்ற போகிறீங்க, டைம் தான் வேஸ்ட்டு. நிறைய கூட்டம் நிற்கிதுன்னு நினைக்காதீங்க, ரேட்டு கம்மியாக இருக்குது, கலர் அஜினமோட்டோ இல்லைன்றதெல்லாம் நிற்கிது. ஆனால் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். கார்தாஸ் கிச்சன்.